15 இயர்ஸ் காண்டாக்ட் லென்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரியும் எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ ஹைஜீனிக்காக வச்சுக்கணும் எல்லாமே. பட் ஸ்டில் ரீசெண்டாக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் பாஷ் அண்ட் லாம் அந்த ஒரு பிராண்ட்லேருந்து. இது வந்து மந்த்லி டிஸ்போசபிள். யூஸ் பண்ண நெக்ஸ்ட் டேலேருந்து இரிட்டேஷன், அந்த பியூப்பிள் இம்ப்ரெஷனே அதில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி லென்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு ஸ்வெல் வலிலாம் வந்ததில்லை, பட் அதுவுமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் போய் செக் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் கண்ணில் தான் பிரச்சனை அப்படின்ட்டாங்க. என்னடா கண்ணில் பிரச்சனையா அப்படின்னு. ஏன்னா ஒரு வாட்டி நம்ம லென்ஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வருஷம் நான் ஐ செக்அப் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி பண்ணும்போது ட்ரைனஸ்க்காக எனக்கு சொல்யூஷன் கொடுத்துருந்தாங்க. லென்ஸ் வாங்கின இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, ட்ரைனஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் தென் நான் சொன்னேன், ட்ரைனஸ்க்கு ஒரு சொல்யூஷன் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்றதையும் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். பட் தென் அவங்க அக்செப்ட் பண்ணலை. பட் தென் ஆஃப்டர் லாங் ஆர்கியூமெண்ட் ரீஃபண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணி நான் அதர் லென்ஸ் போன வருஷம் என்ன லென்ஸ் பிராண்ட் வாங்கியிருந்தேனோ அதே தான் வாங்கி ஜான்சன் அண்ட் ஜான்சன் அதான் யூஸ் பண்ணுறேன். இப்போது எனக்கு நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ லென்ஸ் யூஸ் பண்ணுற நிறைய பேர் என்கிட்ட முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கீங்க, லைக் நிறைய செட் ஆகலை எப்படின்னு. ஸோ 15 இயர்ஸ் யூஸ் பண்ணுற எனக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. ஸோ இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான், அதை டக்குன்னு அடாப்ட் பண்ண முடியாது. பட் தென் இஃப் யூஆர் ஃபேஸிங் ஸ்ட்ரகிள்ஸ் ஒரு இந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னா டெஃபினெட்லி யூ கோஸ் வித் யோர் லென்ஸ். அதர்வைஸ் பெரிய பிரச்சனை வரும் கண்களுக்கு. பிகாஸ் இட்ஸ் இன்சைட் யோர் பாடி. அந்த மாதிரி தான். அதனால தான் இந்த வீடியோ.